நல்லா எடுக்கணும். இது பெல்ட் போட்டுக்கிறவங்களுக்கு மட்டும் ஐயா, ஐயா பெல்ட் போட்டுருக்கிறவங்களுக்கு போட்டு வர்றவங்களுக்கு ஜவ்வு தேய்மானம் இருக்குது, எலும்பு தேய்மானம் இருக்குது, கழுத்தில் வந்து வலி இருக்குது அப்படிங்கிறாங்க. கழுத்து வலி ஒரே வலியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. கழுத்து திருப்ப முடியாதவங்களுக்கு இது தானே ஐயா? கழுத்து திருப்ப முடியாமல் இருக்காங்க அவங்களுக்கு அந்த எலும்பு தேய்மானமாக இருக்கு. ஆமாம், அந்த இடம் இந்த ரெண்டுக்கு சேர்ந்து. ஓகே ஓகே, இந்த ரெண்டுக்குமே சேர்ந்து சொல்லி கொடுத்து. சரிங்க. அதாவது நீங்கள் வைத்திய முறைப்படி இந்த எண்ணெயை போட்டு எல்லாம் பண்ணணும். நம்ம எடுக்கிறது வந்து சொல்லிக் கொடுக்குறது வந்து லேச நரம்பை மட்டும் தான் தொட்டு காட்டும். ஓகே ஓகே. உங்களுக்கு வைத்திய முறைப்படி சொல்லி பார்த்தா அவங்களுக்கு ஒரு 2 நாளைக்கு வர்ற மாதிரி செய்யணும். ஏன்னா நீங்கள் பார்த்தா உங்களுக்கு ஒரு பேஷண்ட் வந்து ஒரு 2 நாள் வைத்தியம் பார்த்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஒரு நாளைக்கு வந்துட்டு எடுத்து விட்டோம்னா போயிடுவாங்க. அதுக்கு பிசி என்ன தொட்டாரு போனார் நல்லா இருக்காருன்னு போயிடுவாங்க. 2 நாளைக்கு வந்தால் நம்ம இந்த கரண்ட் பில்லு வாடகை இதெல்லாம் பார்க்கணும். அந்த முறைப்படி பார்த்தா இங்கே பாருங்க, இது வந்து வைத்திய முறைப்படி சொல்கிறேன். இந்த லேடிஸ்களை எப்படி எடுக்கிறது, ஜென்ஸ்க்கு எப்படி எடுக்கிறதெல்லாம் கேட்பீங்க. இல்லை நான் சொல்கிறேன். இந்த கழுத்து இருக்குல்ல, இந்த கழுத்து வந்து பிடிமானம் வந்து நல்ல வலி. இங்கே வருங்க, இங்கே வச்சுக்கோங்க வரலை, இங்கே வச்சுக்கிட்டு இங்கே வந்து லேசாக அவங்களுக்கு வைத்தியம் பண்ணுற மாதிரி செய்கிறோம். வைத்தியம் பண்ணுற மாதிரி செய்யணும்னா இப்படி இழுக்கிறோம், சாதாரணமாக இழுக்கிறோம். ஓகே, சாதாரணமாக. ஆமாம், அவங்க வைத்தியம் பண்ணுற மாதிரி நம்ம நேவுறோம்னு வச்சுக்கோங்க. கழுத்து வலிக்குதுங்கிறாங்கல்ல, அது நேவுறோம். கழுத்து வலியை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சாதாரண உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது வந்து இந்த வாரம் இந்த நரம்பு இருக்குல்ல, இந்த நரம்பு 2ஐயும் கையில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நேராக வந்துடுங்க. இதுதான் பாயிண்ட். இந்த 2 இடத்த மட்டும் வச்சுக்காங்க. இந்த 2 விரலை வச்சுட்டு அப்படியே பாருங்க என்ன செய்யறேன்னு பாருங்க. இதுதான் 2 ஒன்று போல் இருக்கணும். இந்த நரம்பு கரெக்டாக இருக்கணும். இந்த இதை வச்சு ஒரு 5 நிமிஷம் நிப்பாட்டிக்கங்க. 5 நிமிஷம் நிப்பாட்டிக்கங்க. நிப்பாட்டிட்டு அவங்கள கழுத்தை மட்டும் திருப்ப சொல்லுங்கள். அவங்க தன்னால் திருப்புவாங்க. இல்லை ஒரு சைடு இன்னும் வலி இருக்குன்னா இதை அழுத்தம் கொடுங்க லேசாக. ஓகே. இல்லை இந்த பக்கம் திருப்ப முடியலைன்னா இதை அழுத்தம் கொடுங்க. இது முடியலை அப்படின்னு சொன்னால் இந்த வாரம் இந்த இடத்தையும் அழுத்தம் கொடுங்க. இது அழுத்தம் கொடுக்க மேலே ஏறும். அப்படியே இங்கே வந்து பழையபடி இங்கே வந்துடுங்க. இல்லை அவங்களுக்கு நம்ம சொடக்கு எடுத்துகிட்டே ஆகணும்னு சொன்னால் இல்லை சொடக்கு எடுத்து விட்டு அவருக்கு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு நினச்சா சொடக்கு எடுத்தால் ஒவ்வொரு ஆளுக்கு சேராது. ஒவ்வொரு ஆளுக்கு படபடன்னு வரும், கண்ணை கட்டிக்கிட்டு வரும், ஒரு ஆளுக்கு மயக்கமே வந்துடுவாங்க. அதனால் நம்ம சொடக்கு எடுக்காமல் செய்யணும்னா இதுதான் சொடக்கு எடுக்காமல் செய்கிற விதி முறை இதுதான். இதை வச்சுட்டாலே ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டாலே திருப்பிடுவாங்க. இதுக்கும் விடலை அப்படின்னு சொன்னால் இங்கே கீழே கொண்டு போயிடும். நல்லா வலிக்கிறாங்க. கீழே கொண்டு போயிட்டு இதை அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இதை இறக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. 2 மாற்றி இறக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. இதை எடுத்து கொடுத்தோன்னா இங்கே எடுத்துக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கு. அப்படியே 2 நல்லா நீர் கொடுத்துட்டு இங்கே வாங்க. இப்போ திருப்ப சொல்லுங்கள். நல்லா திருப்பிடுவாங்க, தன்னாலே திருப்பிடுவாங்க, வலியே இல்லாமல். அப்போ கொஞ்சம் வலி வருதுனாக்கா நம்ம இந்த வழியை போக்கணும். இந்த எலும்பு தேய்மான வலி என்னங்கள்ல இந்த வலி இங்கே வந்து நல்ல மூக்கில் காற்று இழுத்து நல்லா வாயில் விட்டுக்கிட்டே இருக்க சொல்லுங்கள். இந்த இடத்த பிடிக்க கீழே இறங்கிக்கிட்டே இருக்கும். இந்த அளவுக்கு வந்துடும். நல்ல இழுக்க அந்த வலி இறங்கு. இல்லை அவங்களுக்கு நம்ம வைத்தியை பார்த்து இப்படி எண்ணெயை போட்டு நீவி சொடக்கு எடுக்கணும்னு சொன்னால் அவங்களுக்கு ஆட்டாமல் கழுத்தவே திருப்ப மாட்டாமல் இருப்பாங்க. இந்த உச்சத்தை எடுத்துக்காங்க, இந்த நாடியை மட்டும் எடுத்துக்காங்க. இதே இந்த தாடை மட்டும் அவ்வளோதான். ஆட்ட வேண்டியது. அதே மாதிரி இது உச்சத்தை கொடுத்துட்டு இந்த பேலன்ஸ் இருக்குல்ல, இந்த நரம்பு இங்கே அழுத்தம் கொடுங்க. இந்த வாருங்க, இங்கே அழுத்தம் கொடுத்து இங்கே வச்சுக்கிறேன். அவ்வளவுதான். இதுவே நம்ம வேறு மாதிரி எடுக்கணும்னா அது ஒரு மெத்தட்.
ஏத்தா இது அப்பா செய்வோம். இந்த மாதிரி தடையும் இல்லை அந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி அதான். அந்த மாதிரி கீழேருந்து அழுத்துட்டு வந்துடும் ஓகே. அந்த பக்கம் இதுதான் முறை. ஓகே. எடுத்து விட்டோம்னா இந்த கழுத்து வலி போயிடும். அது வெளியே போயிடும். அதுலேயும் இந்த கழுத்து வலி இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த வாரம் நல்லா பிடிச்சிக்கோங்க. இந்த இப்படி பிடிச்சிட்டு இதை கையை வச்சுக்கோங்க. இந்த இடத்த மட்டும் லேசாமி போடுங்க. ஓகேங்க. காக்கட்டை காலம் தான் சொல்கிறேன். லேசாமி போடுங்க. ஓகே. அதே மாதிரி இதை அம்மி போடுங்க. அம்மி கொடுத்துருங்களா? கொடுத்துட்டு பழையபடி இப்படி வச்சுக்கிட்டு திருப்ப சொல்லுங்கள். திருப்பிடுவாங்க. ஓகே. திருப்பி வாங்க. நல்லா திருப்பிடுவாங்க. ஓகேங்க. இப்போ சாருக்கு கல் வலி. இப்போ அவரை உட்கார வச்சு அந்த வலி இருக்கான்னு ஓகேங்க. இல்லை இல்லை இது எங்களுக்கு அடிப்பட்ட ஐயா கிளாஸ் வந்து அங்கே இருக்குங்க. இவர்கிட்ட பண்ணிட்டேன். மறுபடியும் இன்னொரு இது ஆமாம். ஆஃப் பண்ணிடுவா. ஆஃப் பண்ணிட்டு